என்னுடைய கணவரோ அல்லது என்னுடைய மனைவியோ ஒழுங்கா ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறாரு. 4 இடத்துக்கு போறோம், வாரோம். நல்லதா ஒரு ஃபோட்டோ எடுத்து குடுக்கனா எடுத்து குடுக்க தெரியல. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. உங்களுக்கு எப்படியெல்லாம் எடுக்கணும்னு ஆசை, ஆனா அவர் எப்படியெல்லாம் எடுக்கிறார்? இப்போ ஒரு போட்டோ எடுக்கணும்னா அவங்க நிக்கிற இடத்துக்கு நான் போகணும். ஒரு பொம்பளையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். இப்போ அந்த இடத்துல நிக்கிறானா நான் போய் அவர் முன்னாடி நின்னுட்டு இதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லணும். இந்த இடம் நல்லா இருக்கு, இந்த இடத்துல வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா வர மாட்டாங்க. உங்க தலுக்கு மினுக்கு குடுக்கலாம் பார்த்துட்டு உங்க பின்னால ரோலம் தெரியறதுக்கு எத்தனை நார பசங்க இருக்கானுங்க. இல்ல இவங்க காட்டுற இடம் எப்படி இருக்கும்னா, அது வந்து அந்த அளவுக்கு பிரசன்டபிளா இல்லாம, இல்ல அந்த அளவுக்கு ஓகே போட்டோவுக்கு ஒரு அப்பீலிங் இல்லாத ஒரு இடமா தான் இருக்கும். எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. வாசல்ல கூட நின்னு எடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நிறைய செடி எல்லாம் இருக்கு. சோ அந்த இடத்துல நின்னு எடுக்கலாம் வாங்கன்னு சொன்னா கூட இல்ல வேணா, ரோட்ல போறவங்களா பாப்பா. மூளை இல்ல உனக்கு சார் மூளை. ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை குடுக்குற நேரம் இதான போய். இப்போ ரீசெண்டா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அவங்களோட அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு. அங்க ஷோல்டர்ல கை வைக்க சொன்னதுக்கே வைக்க மாட்டேன்ட்டாங்க. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. அதே மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா குட்டி அண்ணன் பொண்ணு ஒண்ணு அது சொல்லுது, சித்தப்பா தோல்ல கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. எப்படியாப்பட்ட ஆம்பளை வளைச்சு போட்டலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல. சின்ன மனைவி குடும்ப போட்டோ தோல் மேல பாந்தமா அழகா பெரியவங்க எல்லாமே கூட ரசிச்சு பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படா முடியும்? லவ்வர்ஸ் டேக்கு எல்லாரும் எங்க போவாங்க, ஒரு மூவி தியேட்டர் அந்த மாதிரி போவாங்களா. நாங்க அதுவும் பண்ணுவோம். பட் வந்து நகை சீட் போடுவோம். எங்க பூ எடுத்துன்னு கிளம்பிட்டீங்க? நம்ம வீடியோ எடுக்கிறோம், நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம எப்போ வேணா போட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட்லாம் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்களே. எனக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க என் கூடன்னு நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு மட்டும் என்ன நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒன்னு இருக்க. வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அது போட நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க போட்டோவாச்சும் போஸ்ட் பண்ணலாம் இல்லைங்க. இது கொஞ்சம் நியாயமான பேச்சு தான். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரைறான். உங்களுக்கு காதல் மட்டும் ஜெயிச்சதே சக்சஸா தோணுது, அவருக்கு அது மட்டும் சக்சஸ் இல்ல. ஒரு 2 போட்டோக்கு மேல எடுக்க மாட்டாரு. நான் இருக்கேனா இல்ல பிளர் ஆயிட்டேனான்னு கூட பார்க்க மாட்டாரு. உங்க மனைவியை நீங்க அட்மையர் பண்றீங்களா இல்லையா? டெஃபினட்டா சார். டெஃபினட்டா. 3 இயர்ஸ் நாங்க ஒண்ணா தான் படிச்சோம். காட்டா மாதிரியே தான் சுத்திட்டு இருப்பாரு. அது பார்த்தாலே தெரியுது சார். இப்போ இந்த பொண்ணு உங்களை பேசும்போது காட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களே, அது என்னன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. பொதுவா சொல்லுவான். ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றேன்னா ராத்திரியும் பக்கமா அதை பத்தி தான் யோசிப்பேனே தவிர நான் அந்த பொண்ணு அதை ரசிச்சு சொன்னாப்ல, காட்டா மாதிரி சுத்திக்கிட்டு. நான் அதை நான் அட்மையர் பண்றேன் சார். அந்த பொண்ணு தான்டா உன்னை அட்மையர் பண்ணுது. அதான் சார், நானும் அதை கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். அட்மையர் பண்றதை நீ அட்மையர் பண்ற, இவ்வளவுதான் நீங்க பண்ணிட்டு இருக்காது. நான் இப்போ நான் பாக்குறேன், திடீர்னு அவருக்கு அது ஃபீல் ஆகி என்ன பாக்குறாரா, அதெல்லாம் நான் பாப்பேன் சார். பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது தூரத்துல இருந்து ரசிச்சுட்டு ஒரு போட்டோ ஒரு வீடியோ எடுப்பாரு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு. கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இருக்க மாதிரி அப்படியே நீங்க போஸ்ட்ல தான் இருப்பீங்க. அதை கொஞ்சம் கூட அட்மையர் பண்ணாம அவன் பாட்டுக்கு அவன் போன்ல கேம் விளையாடிக்கிட்டு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. கம்மல் போட்டு எந்த கம்மல் நல்லா இருக்குன்னு கேட்டா எது போட்டாலும் நல்லா தான் இருக்குன்ட்டு அப்படியே ரேண்டமா சொல்லிட்டு போயிடுவாங்க. சின்ன கம்பல் அண்ட் பெரிய கம்பல் 2 இருக்கும் சிமிக்கியில். அதில் சின்னது தான் எப்போவுமே அவங்களுக்கு சூட் ஆகும், பெருசு வந்து அவ்வளோ சூட் ஆகாது. என்னடா பட் வேணும்ட்டே வந்து பெருசு எடுத்து சின்னது எடுத்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டால் எப்படி சார்? ஒரு வாட்டி சொல்லலாம் 2 வாட்டி சொல்லலாம், வேணும்ட்டே கேட்குற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு மட்டும் என்ன நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒன்னு இருக்க. வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இதெல்லாம் ஒரு கிரிஞ்சு மாதிரியோ, ஏன் உனக்கே தெரியாதா, நீயே படிச்சவ தானே, உனக்கு தெரியாதா எதுன்னு எல்லாத்தையுமே லாஜிக்கலா பாக்குறதுக்கு அது லைஃப் போர் ஆக்கிடும். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. உங்க மனைவியை நீங்க ரசிக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பா நடக்கணும். அது பிக்கப் லைன் போடுறதுங்கிறது நீங்க கல்யாணம் பண்ண கப்பல்பா, இயல்பா உங்களை நீங்க ரசிக்கணும்ல. இயல்பாக நான் அவளை ரசிக்கிறேன்னா ஏன் ஒரு மாதிரி பார்க்குற அப்படின்வா. ஏன் இப்படி ஒரு மாதிரி பாக்குற அப்படின்னு சொன்னா அடுத்த டயலாக் நீங்க என்ன சொல்லணும்? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு அழகா இருக்க பாக்குறேன்னு சொல்லணும். அப்படிதானே சொல்லணும். ஏன்னா 50 வயசு ஆயிடுச்சு எனக்கு. இல்ல சார். அன்ரோமான்டிக் கைஸ் வாட் ரபிஷ் இஸ் திஸ்? நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். கிட்ட அந்த வேவ்ஸ் கிட்ட நின்று என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடுன்னு நான் சொல்லுவேன் சார். இங்க லைட்டிங் சரியில்லை, நீ இப்படி ஆப்போசிட்ல வந்து ஆப்போசிட் பார்த்தா எல்லாரும் உட்காந்து பொரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, கடலை வித்துட்டு இருப்பாங்க சார். ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், அது வந்து நைட்டு ஆகுது, மிட் நைட் ஆகுது, மார்னிங் ஆஃபீஸ் போகணும். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு அது நைட்டு 2 மணி 3 மணின்னு போகும்போது அப்படியே 5 மணிக்கு போயிட்டு பீச்சில் எடுக்கணும், எப்படி சார் எடுக்க முடியும்? அது எப்படா முடியும்? அவ்வளவு போட்டோ எடுக்கிறாங்க. முடியாதுன்னு சொன்னா ஆர்கியூ பண்ணுவாங்க. சரிம்மா வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க மாட்டேன். ஆஃபீஸில் வேலையே இல்லைனா உட்காந்துட்டு இருப்பேன். சபாஷ், சரியான போட்டு. திட்டுவானு வீட்டுக்கு வர லேட்டா பயந்து பாத்துருக்கமா போட்டோ எடுக்க சிரிக்கிறானி. கடற்கரையில நீங்கள் அவரை உட்காந்துருக்கீங்க, ஒரு கையை பிடிச்சிட்டு கப்பல உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கிறதும் ரசிக்கிறதும் பேசுறதும் நல்ல சாங்க போட்டு கேட்கறதும் அது நல்லா இருக்குமா? அப்ப புரியல, இப்ப புரியுது. இவ்வளவு டேலண்டட் ஆகுற.